உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றொரு அண்மை செய்தி. அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் இளநிலை உதவியாளர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நியமனங்கள் சட்டவிரோதம் என்று அறிவித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? அதாவது அதிமுக அமைச்சராக இருந்த SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாவட்டத்தில் மேற்கொண்ட 54 இளநிலை உதவி பணியாளர்கள் நியமனம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த 54 இளநிலை பொறியாளர்கள் நியமனம் மேற்கொண்டதில் விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பதாக கூறி அந்த நியமனங்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனை எதிர்த்து நியமனம் அதாவது பெற்ற நபர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தான் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குறிப்பாக விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றமானது மிக விரிவாக இந்த மனுவை ஆய்வு செய்து 54 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது சட்டவிரோதம் என்று கூறியிருக்கிறது. அதில் விதிமுறைகள் மீறல் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறது. எனவே அவர்கள் பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இதனை ஏற்றே தற்போது இந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன். கோவை மாவட்டத்தில் 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நியமனங்கள் சட்டவிரோதம் என்று அறிவித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணியாளர்கள் தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில் SP வேலுமணி அமைச்சராக இருந்தபோது நியமிக்கப்பட்ட பணி நியமனங்கள் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.